கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்பமா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு சொல்வதை என்ன பண்ணுவேன்? யார் சொல்வதங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்வேன் என்று இந்த யோபு பக்தன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்னொரு இடத்துல சங்கீதத்துல வாசி, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லு. இப்ப உணர்வு உங்க சரீரத்துல கிள்ளி பார்த்தா உணர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா தெரியும். சோ அது உணர்வு இல்லைன்னா உடம்பு என்ன பண்ண, ஏதோ பிரச்சனை அப்படிதானே. வலிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணும், உடம்புல நம்ம என்ன பண்ணோம், சரியா செயல்படுது. அப்ப உடம்புல கிள்ளம்புல வலிக்கிறேன்னா அப்ப உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உணர்வை தருகிற தேவனாகிய கர்த்தர் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். பாருங்க, அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்றது, அதை உடற்பூர்வமாக உள்வாங்கி அந்த ஆண்டவர் மேலே அவ்வளவு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை மேலே அவன் பற்றுதலா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது நல்லது. ஆனா வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது, அந்த உணர்ந்து நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை கோடிட்டு நம்மளுக்கு காமிப்பான். இப்ப நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறதுனா ஒண்ணுமே தெரியலையா, அடுத்த இடத்தை படிங்க. அடுத்த இடத்தை புரியலையா, அடுத்த இடத்தை படிங்க. ஆனா அந்த அதிகாரத்தை மறுபடியும் படிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தை மறுபடியும் நீங்க ஒண்ணுமே எனக்கு புரியலையே, நீங்க மறுபடியும் 3 தடவை 4 தடவை படிச்சு பாருங்க அதிகாரத்தை. நிச்சயமா உணர்வு போன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு என்று அதை வைத்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படி இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம். நம்ம வேலைகளை பணிகளை ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனை நோக்கி பார்க்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்ட உணர்வுபூர்வமாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லி பழக வேண்டும். உணர்வுபூர்வமாக நாம் ஜெபம் பண்ணி, ஏதோ கடவுள் ஜெபம் பண்ணி அந்த கண்களை மூடி உணர்வுபூர்வமா தேவன் செய்த நன்மைகளை அது உள்வாங்கி, ஆண்டவனை இவ்வளவுலாம் நடத்தினார், என்னை இப்படிலாம் நடத்தினான், என் குடும்பத்தை இவ்வளவு காரியங்கள் செய்ய, சரீரத்துல பலவீனத்துல நான் போக்கு வரத்திலும் போது என்னோடு எப்படியோ நேரத்துல, ஆனால் ஆண்டவனை இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, நான் இவ்வளவு பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஆண்டவருக்கு உணர்வுபூர்வமாக நீங்க நன்றி சொல்லி பழகி பாருங்களேன். அதனுடைய அபிஷேகமே தனி, அதனுடைய ஜெபமே வித்தியாசமா, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும், ருசிக்கணும். கர்த்தருக்கு ஒரு பழத்தை அப்படியே வாங்கி டப்புனு, அந்த பழத்தை அதான் வாங்கி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அது அந்த என்ன பண்ணும், உள்ள இறக்கும் பொழுது அதோட சாரமசாதான் அது ருசி தெரியும். அப்ப ருசிக்க ஆரம்பிக்கணும். இந்த யோபு பக்தன் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கு. இந்த இடப்பட்ட தூரத்தில் என்ன பண்ணுது, நடக்குது. அவனுக்கு அவ்வளவு காயங்கள், போராட்டங்கள் சரீரத்துல, ஸ்தோத்திரம் ஆனாலும் பாருங்க அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவேன், அறிந்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். நம்ம போராட்டம் நேரத்துல பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், யார்ட்டையும் பேச மாட்டோம், உம்முன்னு போய் உட்காந்துருப்போம். ஆனா இந்த சங்கீதக்காரன் தாழ்வு பாருங்க, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையான நேரத்துல ஸ்தோத்திரம், ஒருவேளை யாரும் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு உதவி செய்ய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் யோபுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தது போல நமக்கும் ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற தேவன். பொல்லாப்புக்கு விலகிறவன், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவனுடைய வாழ்விலே பயங்கரம். ஆனாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை, அவர் கைவிடவே மாட்டார். ரம்யா, உங்களை தேவன் கைவிட மாட்டார். அந்த வார்த்தைகளை நீ உணர்வுபூர்வமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவரப்பா, அந்த நீ நல்லவர்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி உச்சரிக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் இவ்வளவா நீ நன்மை செய்தீங்க, நான் எவ்வளவு பாத்திரம் ஆண்டவரே சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து பேதுருட்ட கேட்கிறார்,
என்னை நேசிக்கிறியாப்பா? அவன் அமைதியா இருக்கான். நீங்க அறிவு, நீங்க நேசிக்கிறியாப்பா, என் அன்பா இருக்கிறியாப்பா, அன்பா இருக்கிறியான்னு ஆண்டவர் பேதுரு உணர்வுபூர்வமாக நம்ம ஆண்டவரே நான் அன்பா இருக்க நீர் அறிவு, நான் பாவியான மனுஷன் இடத்துல வராதீங்கப்பா சொல்லி அவன் உணர்வுபூர்வமாக அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தை உள்வாங்குகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல பேசுகிறான். ஏன் திரும்ப இந்த வார்த்தையை பேசுகிறான்? நம்மளை நேசிக்கிறான். நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமான, அவன் மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு பேதுரு இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தினுடைய பெயரை பரிசுத்த தேவன் எழுதி வைத்திருக்கிறார், அச்சிடப்பட்டிருக்கிறார். உலகம் எங்கும் உன்னுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். சந்ததி சந்ததி எத்தனை நூற்றாண்டும் வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. உணர்வுபூர்வமா அந்த தேவனை நேசிக்கிறான். ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய வார்த்தை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதுல ஆசீர்வாதமே தனிதான். நிச்சயமாக அந்த வார்த்தையில உணர்ந்து படிங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறுங்க, தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் உணர்ந்து படிக்கிறவர்களா, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருவீராக. ஏனோதனமாய் அல்ல, ஒரு வார்த்தையை படித்தால் உள்வாங்கி ஆண்டவரே நாங்கள் இருதயத்துல பதித்து வைத்து அது ஆண்டவரே பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.